Smoking causes. oropharynx, larynx, esophagus, trachea, acute myeloid leukemia, stomach, liver, pancreas, kidney, cervix, bladder, colorectal and பக்கத்துல இருக்கணும் வந்துடலாம் cancer. Liquor drinking causes. memory loss, addiction, throat and mouth cancer, breast cancer, lung infections, liver damage, infertility. நான் தான் பார்ட் ஒன்னே பார்க்கல, எனக்கு எப்படி பார்ட் 2 புரியும்னு யாரும் யோசிக்காதீங்க. பார்ட் 1ல வழக்கமாக ஷார்ட் ஃபிலிம்னாலே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம படத்துல ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு காது கேட்காதவன், ஒரு பிஜி, ஒரு செகண்ட் இயர் பையன். ஒரு நாள் எதார்த்தமா நான் சும்மா சுத்திட்டு இருக்க பையன் தலையில பலமா அடிபட்டுருது. உடனே அந்த பிஜி பக்கத்துல என் ஹாஸ்பிட்டலே இருக்கு. அங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு அங்க கூட்டு போறாரு. அங்க போனா வேற டாக்டர் இல்லாத காரணத்தால அந்த பிஜி ஆப்ரேஷன் பண்ண போறாரு. உடனே அவர் ஓடி ட்ரெஸ்லாம் போட்டு ஜாலியா வந்து நிக்கும்போது எதிர்க்க இருக்க டாக்டர் ஒரு ஊசி சொல்ல, இவர் காது கேட்காத காரணத்தால இவர் எடக்கு மடக்கா இன்னொரு ஊசி போட, அந்த பேஷண்ட் உயிர் அநியாயமா போயிடுது. ஐயோ! ஃப்ரெண்டு செத்துட்டானே உடனே கதறி கதறி அவார்ட் வாங்குற அளவுக்கு ஒப்பாரி வச்சு 3 பிளேஸ் வாங்கிட்டு போயிட்டோம். கதை முடியும்போது டாக்டர்ஸ் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு அருமையான தத்துவத்தையும் சொல்லி அது மேல டைட்டில் போடுறோம். மறந்துட்டான், மாறிட்டான், மறைகிறான். வாவ்! வாட் ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை நான் உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா யூடியூப் போய் எப்போ வேணா பார்க்கலாம். டேய் விளம்பரம் பண்ணாம பார்ட் 2 போடுறா. என்னடா இவன் தான் பார்ட் 1லேயே செத்துறானே, எப்படி பார்ட் 2ல வரான்னு பார்க்குறீங்களா? இவன் ராஜன் இல்லை, ராஜனோட தம்பி ஹர்பஜன். எங்கள் கதையில் கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருந்ததுனால இவனை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். பை த வே, கதைப்படி இவன் நாங்கள் எதுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா, அண்ணனை கொண்ட காரணத்தினால தம்பியை நாங்களே தத்தெடுத்து வளர்க்குறோம். டேய் சர்னேஷ் எந்திரா டேய், ஃபர்ஸ்ட் நாள் வேற வேலைக்கு போற. ஓ அந்த என் அண்ணனை கொண்டானே அது மாதிரி கொண்டுறாம போய் ஒழுங்கா பேஷண்ட்டை பாரு. வரண்டா பாய், மேட்சுக்கு போகிறேன். பாய் பாய். என்னடா இது, வீடு வாசலா கோயில் வாசலா? ஏன் இவ்வளோ செருப்பு இருக்கு? ஏன் விட்டு போனான்னு தெரியலையே. சாயங்காலம் பார்த்துப்போம். என்னாச்சு? முதல் நாள் வேலைக்கு போகிறோம், இன்றைக்கே வண்டி நின்றுச்சு. நடந்து போவோம். மிஸ்டர் ஹர்பஜன் எங்கே இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா? என் அண்ணனை ஒன்று வெட்டியாக தானே இருப்பான், அவனை கூப்பிட்டு போடா. வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். பாய், டேக் கேர். Excuse me. Can I speak with you for a minute? I love you. What? I'm in love with you. போடா. ஒரு நிமிஷம். ஃபுல் அடிச்சும் போதை இல்லை, புல்லட் பியர் அடிச்சும் கிக் இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடி. தாடி வளர்த்திருக்க, முடி வளர்த்திருக்க, அறிவு மட்டும் வளர்க்கல. விட்ரா விட்ரா அவள. சார் சார் இங்க வாங்க சார். ஐயோ ரத்தம். ஹாஸ்பிட்டல் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஆளாக பார்த்துப்போன்னு தெரியலையே. ஐயா மாத்திரை வாங்க காசு கூடியா? எனக்கே சம்பளம் வருமானு தெரியல. இப்போதான் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இனிமே தான் உழைச்சி சம்பாதிக்கணும், சரியா? ஓகே ஒன்றும் இல்லை, இந்த மாத்திரை போடுங்க சரியாயிடும். பார்ப்போம். சரி. ஹேய் எப்படா இருக்க? ஹாய் மச்சி. டிவி கேஸா? தெரில, அப்படிதான் நினைக்கிறேன். டேய் என்னடா இது? எக்ஸ்ரே. நான் நடத்துறீங்க ஹாஸ்பிட்டலு. எங்கடா காதல மிஷினு?
உனக்கு தெரியாதா என்னாச்சுன்னு? தெரியாது. உன்கிட்ட சொல்லியோ? சொல்லியே. ஏன் இது என்னாச்சு? சரியாச்சு மச்சி. ஏய் அது எப்படி சரியாச்சு? டேய் குருமணி சார்ரா சரி பண்ணிட்டாரு. குருமணி சார் சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணிட்டாருடா. சூப்பர்ரா. தேங்க்ஸ் மச்சி. அடுத்து நீங்க ஆ அங்க உட்காந்துக்குவா. வா வா உட்காரு, இதுல என்ன இருக்கு? முதல் நாள் சொல்லு. மச்சான் ஒரு இம்பார்ட்டன்டான கால். போ போ. இல்ல இது வரல. வணக்கம் சார். வாங்கம்மா. உட்காருங்கம்மா. ஓகே சார். பேர் என்னம்மா? ஓவியா வாரியர். ஓவியா வாரியர். ஆமா சார். சரி. என்ன வயசு? 43. 43 வயசுல ஓவியா வாரியர். என்ன பிரச்சனைக்குமா வந்திருக்கீங்க? ரொம்ப தலைவலிக்குது சார். தலைவலிக்குது. சாப்பிடுங்க சரியாயிரும். ரொம்ப தலைவலியா இருக்கு. இது போட்டா சரியாயிருமா? சரியாயிருமா, சாப்பிடுங்க. சரியாலாம் நாளைக்கு வந்து என்ன பாருங்களேன். சரிங்க சார். ஹலோ. டேய் எங்கடா போன? முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேன், நீ பாட்டு அம்மன் விட்டு போயிட்ட. அப்போ ஃபோன் எடுத்துன்னு போனவன் தான் இன்னும் வரல. வா சீரியஸ் போலாம், வா ஆர்பஜன் பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணுறேன், வா. ஏண்டா 5:30 மணிக்கு வரேன்ட்டு 7:30 மணிக்கு வந்திருக்க. டேய் என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதோ யோசிச்சிருந்தேன். நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வா போ. வாடா. என்னாச்சு? ஸ்ட்ரோக்ல இறந்துட்டாங்களாண்டா. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டியா? ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, சொல்லிட்டேன். சரி வா, நம்ம என்ன பண்ண முடியும்? பரவாயில்லையே, டாக்டர் சொன்னார் பேசிட்டு டேய் சர்னேஷ், டேய் எந்தரா டேய், ஃபர்ஸ்ட் நாள் வேற வேலைக்கு போற, சீக்கிரம் எழுந்து கிளம்பு போ. ஃபர்ஸ்ட் நாளா? நான் நேத்தே வேலைக்கு போய். டேய் லூசு பயலே, லூசு மாதிரி பேசாதடா. நேத்து எடுத்து வச்சிட்டு அங்க இருக்கு பாரு. சீக்கிரம் போட்டு கிளம்பு. அதெல்லாம் நாங்க சின்ன வயசுல பார்த்தோம். நம்பலனா டேட்டை கூட பாடுறா. ஹர்பஜன். டேய் மேட்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் போ. பை. என்னாச்சு இந்த ஹர்பஜனுக்கு? ராத்திரி நம்மள விட்டு சரக்கூட அடிக்க மாட்டானே. ஆமா, இன்னைக்கு தான் ஏப்ரல் 1. நம்ம கனவு காண்டிருப்போம். ஏந்துக்கும் போதே கனவோட ஏந்துக்கிறோம். என்ன கனவு காண்ட மாதிரி இப்பயே வண்டி ஆஃப் ஆகுது? எல்லாம் நடக்கிறது தானே, யதார்த்தமான விஷயம்தான். Excuse me. Can I speak with you? I love you. What? I'm in love with you. நேத்தும் இவன் இதே மாதிரி தான். ஐயா இல்ல, நான் இந்த சைடு போனோம், சாரி. ஹாய் ஹாய் மச்சான். ஹாய்டா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை, விடு விடு. மச்சான் எக்ஸ்ரே பார்த்தியா? எக்ஸ்ரே நேத்தே பார்த்துட்டேன்டா. நேத்தே பார்த்துறியா? காது உன்கிட்ட சொல்ல என்னாச்சுன்னு தெரியாது. குருமணி சாரா? ஆமாண்டா குருமணி சாரா. குருமணி உனக்கு எப்படி சொல்லணும்? நேத்தும் இதே சொன்னான். டேய் வா உட்காரு வா. உட்கார்றேன். டேட் ஆச்சு எழுதுவோம். ஹர்பஜன் எப்படி மச்சான் இருக்கான்? ஹர்பஜனா? அவனுக்கு என்னடா, காலைல ஃபுட்பாலு, ஈவினிங் ஃபுட்பால், அப்படியே சுத்திட்டு இருக்கான்டா. பாத்துக்க மச்சான் அவனை. பார்த்துக்கிறேன். சரி. ஓகே ஓகே. வாங்கம்மா. சார். உங்களை நேத்து ஒன்றும் இல்லை.
பேர் என்னம்மா? ஓவியா வாரியர். ஓவியா வாரியர். ம். வயசு? 43. தலைவலி தானே? ஆமாயா. சரி சரி. நாங்க சாப்பிடுங்க சரியாயிரும். ரொம்ப தலைவலியா இருக்கு. இது போட்டா சரியாயிருமா? சரியாயிரும் சாப்பிட்டுக்கோங்கம்மா. சரிங்கய்யா. சரி. நேத்தும் சரி இது வேற. சொல்லுங்க ஹர்பஜன். டேய் சர்னேஷ். நல்ல வேலை டேய் ஃபோன் எதுவும் உடையல. என்னடா ஃபோனை கீழே போட்டியா? மச்சான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுடா. என்ன எனக்கே ஏப்ரல் ஃபுல்லா? டேய் ஏப்ரல் ஃபுல்லாம் இல்லடா, இங்க வாடா. என்னடா? ப்ளீஸ்டா மச்சான், ப்ளீஸ்டா ப்ளீஸ் இங்க வாடா, புரிஞ்சுக்கோடா. என்ன புரிஞ்சுக்கணும்? மச்சான் நான் இந்த நாள்லயே திரும்ப திரும்ப மாத்திக்கிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. என்னடா? மச்சான் எனக்கு நாள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குடா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன இதனால ஏற்கனவே வாழ்ந்துட்டேன்டா. ஐயோ மச்சான் என்ன நம்புடா. நம்பவும் மச்சான். நம்பாம இருக்கவும் இல்லை போடா. ஐயோ எனக்கு என்னடா? எனக்கு என்ன பண்ணே தெரியலடா. இது 3வது வாட்டரா. இதே மாதிரி நீ வந்து என்ன எழுப்புறடா. நீ வந்து எழுப்புறா என்ன டெய்லியும் வந்து எழுப்பிட்டு இருக்கடா. கனவா இருக்கும்டா. ஏன்டா டேய் புலம்பி தொலைற? கனவு இல்லடா, நீயும் நம்பலையாடா என்ன? சரி விடு விடு. போனை கூட அவள்கிட்ட கேட்போம். எவகிட்ட? நம்ம கூகுள் இருக்கால அவள்கிட்ட தான். என்ன இது திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் ஆகுது, என்ன பண்றது? டேய் மச்சான், சொல்றா. எவன்கிட்ட மொக்க போட்டியா? மாதிரி பேசாம இல்லை இந்த பொண்ணு கையா பிடிச்சிருத்தியா? டேய் நான் என்னடா இழுத்தேன்? இல்லடா மச்சான், டைம் லுக்குன்னு ஒன்று இருக்குது. அது எதுவும் நம்ம தப்பு பண்ணியிருந்தா திரும்பி அந்த நாள் ரிப்பீட் ஆகுமா? ஏதாவது பண்ணியா யோசி. மச்சான் எனக்கு தெரிஞ்சிருக்க நேற்று எந்த தப்புமே பண்ணடா. ஆனால் நேற்று ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது அவன் கையை கிழிச்சான்டா. அதுக்காக நான் சும்மா தானே இருந்தேன். ஒரு வயசானவங்க வந்துட்டு மாத்திரை மருந்து வாங்கணும் காசு கேட்டாங்க, அதை நான் கொடுக்காம சும்மா தானே இருக்கேன். இல்லடா மச்சான், உனக்கு தப்புன்னு தெரியுதுல்ல, அதெல்லாம் நீ மாற்றிக்க பாரு. நான் கிளம்புறேன், மேட்ச்சு டைம் ஆயிடுச்சு. சரியா, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். பைடா. சரி மச்சான். அப்போது இன்னைக்கு நாள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு முன்னாடியே. இன்னைக்கு நாள் தெரிவிக்க விட்றோம். எப்படியான நான் இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றிடணும். அவன் பாக்கெட்டு நீ கட்டி தூக்கி போட்டு இந்த பூ வச்சு இன்னைக்கு நான் விடவே மாட்டாங்க. நீ அங்கே ட்ராப் பண்ணி தான் ஆகணும். பூ போட்டு தட்டேன். நேற்று மட்டும் நிப்பாட்டல, இன்னைக்கு மட்டும் பூ போட்டு நிப்பாட்டுற. ஏன்டா லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. ப்ரப்போஸ் பண்ண போறியா? இன்னொன்று சொல்லவா? இனிமேல் ஏதாச்சும் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும்போது கத்தி ஆசிட்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் பூ கொண்டு போறியா? புரியலையா? ஓ கங்க்ராச்சுலேஷன். ஃபுல் அடிச்சும் போதையில்லை, புல்லட் பியர் அடிச்சும் கிக்கில்லை, கல்லு குடிச்சும் தூக்கமில்லை, கண்ணை மூடினா கனவுல நீ தானே, வேற யாரும் வருவா? மண்டையில முடி வளர்த்துருக்க, அறிவு மட்டும் வளர்க்கலையா உனக்கு? போடா. கத்தி எப்படி பூவா மாறிச்சு? போடா. என்ன ஒரு ஆனந்தம். ஐயா காசு தானே? ஆமாயா 500 ரூபா தானே? ஆமாயா. என்ன நீங்க எங்க டீம் காசே 1000 ரூபா ஆயிருச்சு. 1500. உனக்கு புண்ணியமா போவியா? என்ன பாக்குறாங்க கீழே? ஹைடா, மச்சான். இது எக்ஸ்ரே. உன் காது அந்த சாரி சரி பண்ணிட்டாரு. ஜாலியா நீ மட்டும். டேய் எல்லாம் ஜாலி தான். என்ன இங்க வா நீ. என்னடா நீ பாட்டுக்கு ஏதோ பேசுற? யாரு ஹர்பஜன் பத்தி தானே? அவனுக்கு எந்த குறையும் இல்ல, சூப்பரா இருக்கும். போன் வருமே, இதோ வந்துருச்சு. டேய் யாரா நீ? போய் இல்ல, இல்ல, பேசு. சூப்பர் பவர் எனக்கு. 5 விரல். வணக்கம்யா. ஓவியா வாரியர் தானே? தாங்க ஆமாயா. தாங்க உக்காருங்க. தலைவலி தானே? ஆமாயா. ரொம்ப தலைவலி தானே? ஆமாயா. ரொம்ப தலை வலிக்கணுமே. இதை போட்டுக்கோங்க. சரியால நாளைக்கு வந்து என்ன பாருங்களேன். போங்க. சரியா. பாய் பாய்.
ப்ரோ எங்கே இருக்க? இன்றைக்கி என் கூட சீரியஸ் வரைக்கும் வா, நீலாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நான் கீழே வெயிட் பண்ணுறா வா. 3 2 1 போய் பாடுறா. நீ என்னது கை காமிச்ச? உள்ள ஒருத்தவங்க ஸ்ட்ரோக்ல இறந்துருக்காங்க. தெரியும் மச்சான். என்னடா தெரியுன்ற? அது நீ சொன்ன நம்மாட்ட. வா போலாம். என்னடா ஆச்சு உனக்கு? குழந்தைங்க குடிப்பாங்க பால், எனக்கே ரிப்பீட் ஆகுது இந்த நாள். எப்படியோ அந்த பாட்டிக்கு காசு கொடுத்தாச்சு, அந்த பொண்ணையும் காப்பாற்றியாச்சு. இனிமேல் இந்த நாள் எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டேய் சர்னேஷ், டேய் டேய் ஏந்திரா டேய். வேறு நிறுத்து. முதல் நாள் வேலைக்கு போகிறேன், சீக்கிரம் நான் போய் கிளம்பணும் அதானே? இல்லை மூட்டு போய் கிளம்பு. ஹலோ டேய், என் கூட கொஞ்சம் வாடா. அம்போன்னு விட்டு போயிட்ட. செம்ம கடுப்பாக இருக்கு. வா பார்ட்டி பண்ணலாம்டா. பார்ட்டியா? ஏன்? ஓ சரி ஓகே, கம்பெனி தான் கொடுப்பேன். ஓகேவா? கெட்டு போன சாருக்கோ. டேய் வேத்து போகுதுடா, ஃபேன் இருந்தால் போடுடா. மச்சான் ஃபேன் ஏன் தெரியுமா சுத்திட்டு இருக்கு? ஃபேன் ஏன் சுத்துது? ஏன்னா அதுக்கு அட்ரஸே தெரியாதா மச்சான்? அட்ரஸ் தெரியலையா? டேய் சர்னேஷ், டேய் எங்க போனா இந்த நாய்? ஐயோ இது வேற. ஹலோ மச்சான், நான் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன்டா, உனக்கு வாங்கிட்டு வரவா? டேய் டாக்டர் தானடா நீ? சூப்பர். டேய் டேய் டேய், இதெல்லாம் பழைய டைலாக்கு. வெய்யி நான் வரேன். என்னமோ பண்ணு போ. ஃபைனா? எனக்கு எதுக்கு ஃபைனு? ஷூ போட்டிருக்கேன், பிளாக் ஷூ. பேண்ட் போட்டிருக்கேன், ஃபார்மல்ஸு. கோட்டு. அப்புறம் எதுக்கு ஃபைனு? டேய் நான் ஸ்டூடெண்ட்குள்ள இல்லைல்ல, நான் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். டேய் சார் கேட் பாஸ் தாங்க சார். சாப்பிட்டு இந்த வச்சு கேட் பாஸ். கேட் பாஸ். அந்த பொண்ணை காப்பாற்றிட்டோம், பாட்டிக்கு காசு கொடுத்துட்டோம். இது வேற கஷ்டம் புரியாமல் வரும். ஐய் டர்ன் ஆடியன்ஸ். என்ன இங்கே மாட்டிக்கிட்டோம்? டேய் டேய் ரிஷப், டேய் அப்போது இவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் பேய் தான் காரணமா? டேய் 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 ரிஷப், டேய் ரிஷப் டேய். ஐயோ ஹலோ ஹர்பஜன் எங்கடா இருக்க? டேய் சீக்கிரம் வாடா. டேய் ப்ளீஸ்டா, பார்க்க வாடா ப்ளீஸ்டா. டேய் சீக்கிரம் வாடா. டேய் எல்லாத்துக்கும் பேய் தான் மச்சான் காரணம். மச்சான் ப்ளீஸ்டா வாடா ப்ளீஸ்டா. டேய் ப்ளீஸ் டே சீக்கிரம் வாடா. பார்க்க வாடா ப்ளீஸ்டா. ஓகேடா வாடா. டேய் ஐயோ டேய் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. டேய் எங்க அண்ணன் எந்தடா? டேய் ஹர்பஜன் வாடா. டேய் ஹர்பஜன் வா. என்னடா? மச்சான் எல்லாத்துக்கும் பேய் தாண்டா காரணம். மச்சான் இங்க இருந்து காப்பாத்துறா. மச்சான் எல்லாத்துக்கும் பேய் தாண்டா காரணம். பேய் தான் எல்லாமே. மச்சான் என்னால இங்க நகர முடியலடா. கீழே படுறா. டேய் நேரங்காலம் தெரியாம அசிங்கமா பேச. டேய் பெல்ட்ட வர்றா. பெல்ட் பெல்ட்டு மச்சான், உன் கேர்லெஸ்னஸாக தான் மச்சான் இங்கே இப்படி மாட்டி நிற்கிறா. ஹர்பஜன் கேர்லெஸ்னஸா? நல்லா இருந்தா எங்கள் அண்ணனை கொண்டாந்தேன். ஹலோ, நான் பண்ண தப்பால தான் இப்போ இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன். அப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தான் அந்த நாளே நான் மாட்டிகிட்டு இருக்கணும்.
அது என்ன தப்பு? போயிட்டானா குள்ளப்பேன். டேய் தனேஷ் மேட்ச் போல மிஸ்க்கு மேட்ச் போ. ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேய் கிளம்ப சொல்லிடுவா 5 ரூபா சொல்லுங்க. ஏய் போ சி போ. ஹாய் மச்சான். நிறுத்து. என்னது இது? எக்ஸ்ரே வாடா இது? டேய் காத்துக்கு 1 மணி நேரம் சரி பண்ணிட்டார் அவ்வளோதானே. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? நீ பாட்டுக்கு வர கிழிச்சு போடுற. தலை வலிக்குது. சை டேய் உனக்கு என்ன பிரச்சனை? மச்சான் கொஞ்சம் உட்கார்றா. தயவு செஞ்சு என் கூடுறா ப்ளீஸ்டா. சரி ஓகே விடு. கட் பண்ணுறா கூடறா ப்ளீஸ்டா. ஓ டேய் முக்கியமான காலா. ஆமாம் மச்சான். போய் பேசு போடா. மச்சான் 2 மினிட்ஸ்டா. போ. மொதல் பேஷண்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காது. ஓகே நான் வந்துடுறேன். கேர்லெஸ்னஸ்ஸா? நேற்று இதே கேர்லெஸ்னஸ் எங்கேயோ கேட்டோமே. எங்க? வணக்கம் ஐயா. வாங்கம்மா. தலைவலி தருமா உங்களுக்கு? ஆமையா? சரிம்மா ஆ, இதை போட்டுக்கோங்க சரியாயிரும். ஐயா ஒரு நிமிஷம். கேர்லெஸ்னஸ் ஒரு நிமிஷமா. பேர் என்னம்மா? ஓவியா வாரியர். வயசு? 43. கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு. தலைவலிக்குதாம்மா உங்களுக்கு? ரொம்ப தலைவலியா எத்தனை இருக்கு. நாளா? அது ரொம்ப வருஷமாவே இருக்கு. வருஷமா இருக்கா? ஆமாய்யா. மாத்திரை ஏதாவது எடுக்கிறீங்களா? பிபி மாத்திரை ஏதாச்சும்? இருக்கு ஆனா அதை எடுக்கிறது இருந்தது ஆனால் எடுக்கல. சரிம்மா எக்ஸ்கியூஸ் மீ வாங்க. நீங்கள் நினைச்சம் தானே? ஆமாம் சார். இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் கூட்டு போய் பிபி எடுக்கிறீங்களா? ஓகே சார். சரி கொஞ்சம் போமா அவங்க கூட. சரிங்க. வாங்கம்மா கொடுங்க. டெஸ்ட்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்தாச்சியா. ஓ பிளட் ப்ரெஷர் இஸ் அபவ் த நார்மல் வேல்யூ. பயப்படாதீங்கம்மா, நீங்கள் சீக்கிரமே வந்துட்டீங்க. இது ஒரு எமர்ஜென்சி கேஸு. ஐயோ. ஒன்றும் இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அட்மிட் ஆயிருங்க. அட்மிட் ஆனால் இந்த ஐவி வழியாக ஒரு ஊசி போடுவோம். அப்படியா? அது போட்டால் சரியாயிரும். வேறு எதுவும் இல்லை. அட்மிட் ஆயிருங்களா இன்னைக்கு? அப்படியா? சரிங்க. சரிங்கம்மா இந்தாங்கம்மா நீங்கள் அங்கே போங்க, நான் வந்து பார்க்குறேன். சரிங்க. இவ்வளோ நாள் மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் கேஸை தலைவலி நினச்சிருந்தோமா? ஒருவேளை இதான் அந்த தப்போ? பார்ப்போம். 3 2 1 என்ன விஸ்கு? உனக்கு கேட்கல? காது எனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா? இல்லை இந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ரோக்கு. கொஞ்சம் போய் பார்த்துருவாங்க ப்ளீஸ். அது என்ன ஸ்ட்ரோக்கு? நான் பார்க்காத ஸ்ட்ரோக்கு, எனக்கு தெரியாத ஸ்ட்ரோக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன மச்சான் ஸ்ட்ரோக்கு தானே? நான் தான் சொன்னேனே. இப்போ நீ எதுக்கு இவர் வாய்ஸ் பேசுகிற? அப்படி உள்ள யார் தாண்டா இருக்கா? மச்சான் உள்ள யார் இருக்காங்க தெரியுமா? யாரு? இன்னைக்கு காலைல ஒரு பேஷண்ட் வந்தாங்களே, அதான்டா அந்த ஓவியா வாரியர். அவங்களா? ஆமாம் மச்சான், உள்ள வடை சுட்டுன்னு இருக்காங்க. இந்த நாளில் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் திருத்தியாச்சு. அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டோம், அந்த பேஷண்ட்டையும் காப்பாற்றிட்டோம். இனிமேல் இந்த நாள் நடக்குதுன்னு தெரில. பார்க்கலாம். டேய் ஃபர்ஸ்ட் நாள் ஏஞ்சி வேகமாக ஒன்று செகண்ட் நாள் பொழந்துட்டு தூங்குற. ஏந்தரா? 2 நாள் ஆயிடுச்சா? என்ன 2 நாள் ஆச்சா? ஏந்தரா? ஏன் சோகமாக இருக்கு? என்ன கேர் உனக்கு? மச்சான் அண்ணன் செத்து என்னோட 4 வருஷம் ஆயிடுச்சுடா. விடு மச்சான், மெடிக்கல் ஃபீல்டில் நடந்த தப்பால் கடைசியாக போன உயிர் உங்கள் அண்ணன் தான் மட்டும்தான்டா இருக்கும். ஹர்பஜன் விடுங்க, ஹர்பஜன் விடுங்க. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க. ஹர்பஜன் இல்லைடா, ராஜன்.